அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மார்னிங் சேனல். இப்போது சமீபமாக தமிழ் திரையுலகில் வருஷம் வருஷம் சிறிய பட்ஜெட் படங்கள் அப்பப்போ ஆச்சரியங்களை ஏற்படுத்துது. குறிப்பாக சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் லப்பர் பந்து இந்த மாதிரி படங்கள். இந்த மாதிரி வரிசையில் இந்த வருஷத்தில் இந்த மாதிரி படங்கள் இது வரைக்கும் வரல. அந்த குறையை நிவர்த்தி செய்கிற அளவுக்குள்ள இப்போ ஒரு படம் வந்திருக்கு. அதுதான் தாய் கிழவி. இந்த படத்துக்கு ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட ஹைப் இருந்தது. ஸோ இந்த ஹைப்பெல்லாம் எதிர்பார்த்து தான் நானும் இந்த படத்தை பார்த்தேன். அதுக்கெல்லாம் ஒர்த்து தான் இந்த படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போயே வெர்டிக்ட் சொல்லிடுறேன். இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். இந்த படம் வந்து பெண்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு படம். இதுதான் அந்த படத்தோட வெர்டிக்ட் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னா, மதுரைக்கு பக்கத்தில் ஒரு விக்ரமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் பவுனுத்தாயின்ற ஒரு ஒரு பாம்படம் அணிஞ்ச, அதாவது தந்தட்டின்னு சொல்லுவாங்க, அது அணிஞ்ச ஒரு வயசான பாட்டி வந்து இந்த வட்டிக்கு கொடுத்துட்டு, அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க தான் வந்து வட்டிக்கு விட்டுட்டு அந்த குடும்பத்தையே எல்லாரையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப போல்டானவங்க. அவங்களுக்கு வட்டிக்கு கொடுத்துட்டு வட்டி வசூலிக்கிற விதமே கொஞ்சம் டெரராக இருக்குன்ற அளவுக்கு இருக்கும். அவங்கள பார்த்தாலே அலறி ஓடுற அளவுக்கு ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்க அளவுக்கு ரொம்ப அந்த மாதிரியான ஒரு போல்டான லேடி. ஸோ அந்த பவுனுத்தாயின்றவங்க வந்து ஊரில் இருக்க மக்கள்லாம் இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க செத்துட்டா நல்லதுன்ற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு வட்டியில் ரொம்ப கராராக இருக்கிறத பார்த்துட்டு இது நினைப்பாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு நாள் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு இப்போ பிழைக்கிறது கஷ்டன்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ நாட்கள் என்ன படிக்குதுன்ற ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு 3 பையங்க. அந்த 3 பசங்க, ஒரு பொண்ணு வீட்டோட இருக்கு. அவங்க ஹஸ்பண்டோட கோச்சிக்கிட்டு வீட்டோடயே இருக்க வச்சுருக்காங்க அந்த பாட்டி. ஸோ அந்த 3 பசங்களும் இந்த கிழவி இறந்துட்டாங்கன்னா, அவங்க இந்த இடத்தெல்லாம் நம்ம வீட்டெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவில் இருக்கும்போது, எதிர்பாராத விதமாக அந்த பாட்டி வந்து பொழைச்சி வந்தால் தான் அவங்களுக்கு நல்லதுன்ற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம்? எதனால அவங்க பசங்க வந்து கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் கடனுக்கு வட்டிக்கு வாங்கி, கடனை வாங்கி அவங்கள காப்பாற்றுறதுக்கு ரொம்ப முயற்சியில் இறங்குறாங்க. அது எதனால அப்படிங்கிறத எந்த ஒரு ட்ராமாட்டிக் மோடும் இல்லாமல் நல்ல ஒரு மைல்டான ஒரு கதை ஓட்டத்தோட சொல்லி, எதிர்பாராத ட்விஸ்ட்டோட உள்ள கிளைமேக்ஸ், ஒரு நல்ல மெசேஜ், சோஷியல் மெசேஜ் சொல்லி முடிச்சிருக்காரு இயக்குனர் சிவகுமார். இதுதான் படத்தோட ஒன்லைன் அண்ட் டீடைலிங். ஸோ இதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். படத்தை பார்த்து நீங்களே மிச்சம் தெரிஞ்சுங்க. ஸோ இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் வந்து பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த படம் வந்து எனக்கு எடுத்தோடனே நான் இயக்குனரை பற்றி சொல்லிடுறேன். இயக்குனர் கண்டிப்பாக வந்து நல்ல டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா உலகநாயகன் அவர்களோட பாடல்களில் படத்தில் பயன்படுத்தின விதம், அது இல்லாமல் அந்த ஒரு கிராமங்கள்லேயே உண்டான அந்த ஒரு அலப்பறைகள் கூட்டுற மாதிரி முத்துக்குமார் அவர்கள் ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே என்ட்ரி ஆவார். அந்த சீன்ஸு, ஒரு திருவிழா மாதிரியான டோனை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலிங் பக்காவாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இயக்குனர் வந்து இயக்குனர் சிகம் கே. பாலச்சந்திரன் ஒரு ரசிகராக இருந்திருப்பார். ஏன்னா இந்த பவுனுத்தாய் அந்த கேரக்டரோட ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோவில் இருப்பார். அவர் இறந்துருப்பார். அந்த ஃபோட்டோ வந்து அடிக்கடி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் காமிக்கும். அது நல்லாவே இருக்கும். படத்தை நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் கிட்டத்தட்ட கே. பாலச்சந்திரன் அவர்கள் டச்சு. அது இல்லாமல் மனதில் உறுதி வேண்டும் மாதிரியான அந்த பெண்ணிய கருத்துக்களை வந்து நல்ல ஒரு போகிற போக்கில் சொல்கிறது கேபி ஐயாவோட அந்த இன்ஸ்பிரேஷனில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் படம் பாருங்கள், சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தை வந்து வழங்க முன்னும் அந்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களால் தான் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் நல்ல விளம்பரங்கள் பண்ணி நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன்ஸில் ராதிகா அவர்களும் மெனக்கெட்டிருந்தாங்க. இந்த படத்துக்கு நல்ல அவங்க ப்ரொமோஷன்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. படத்தோட குழுவும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ டைரக்டருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்ல ப்ராமிசிங் டேரக்டராக தெரிகிறாரு. ஸோ படத்தோட முக்கியமான கேரக்டரில், ஹீரோயின் கேரக்டரில் ராதிகா சரத்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட அவங்க வந்து 50 வருஷம் ஆகப்போகுது. 78லேருந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிழக்க போகும் ரயிலேருந்து. அவங்க வந்து சினிமாவுக்கு வந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான விஷயம் தான். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்தாங்க. போக போக சிறந்த நடிகை, கலையரசின்னு பேர் எடுத்தவங்க. அவங்க கேரக்டர் இந்த படத்தில் சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போவுமே போல்டான கேரக்டர் பண்ணக்கூடியவங்க தான். இந்த கேரக்டர் அவங்களுக்குன்னே வடிவமைச்ச மாதிரி இருக்குது. எப்படி ஆச்சி மனோரமா அவர்கள் போல்டான கேரக்டர் அந்த காலத்தில் பண்ணுவாங்களோ, பாட்டி சொல்லி தட்டாதே மாதிரியான படங்களில் அந்த மாதிரியான கேரக்டர் எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி இந்த காலத்துக்கு ராதிகா சரத்குமார் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பாகவே அவங்க கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக மெனக்கெட்டு அவங்க மேக்கப் எல்லாமே மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த போல்டான அவங்க கேரக்டர் நல்லாவே படத்தில் வடிவமைச்சிருக்கு. அதை உள்ள வாங்கிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்க வர சீன்ஸு கொஞ்சம் தான், ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸு, கடைசியில் கிளைமேக்ஸில் முன்னாடி ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி தான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் படத்தில் அவங்க கேரக்டரான படம் ஃபுல்லாக வர மாதிரி டேரக்டர் எழுதியிருப்பாரு. அதை உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காங்க. பல விருதுகள் கிடைக்கக்கூடிய அளவு சிறப்பான பர்ஃபார்மன்ஸு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸில் அவங்க சொல்கிற அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு சின்ன குறைனா அவங்களுக்கு வந்து அந்த
அந்த கருமாத்தூர் லாங்குவேஜ் கொஞ்சம் ஸ்லாங் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏற்கனவே மாறன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். அதே என்னோட கருத்தும் அதான். அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மற்றபடி நடிப்பில் எந்த குறையும் வைக்கல. கலையரசி ராதிகா அவர்கள் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படத்தில் எல்லா கேரக்டருமே சிறப்பாக தான் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரெபேக்கா ரேச்சல் அவங்களுக்கு இந்த படம் ஒரு திருப்புமுனையா அமையும். நிறைய இந்த மாதிரி குணச்சித்திர வேடங்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். சிறப்பான நடிப்பு. பாலசரவணன் கேட்கவே வேண்டாம். பல படங்கள்ல இப்போ நம்ம கவனம் எடுத்துட்டு வர்றாரு. குணச்சித்திர கேரக்டர் எல்லாமே, அது இல்லாம ஒரு காமெடி கேரக்டர் எல்லாம் இதில் கலந்த மாதிரியான கேரக்டர் அவர் நல்லாவே பட்டையை கிளப்பியிருக்காரு. அது இல்லாம சார்பட்ட பரம்பரை முத்துக்குமார் இதில் நல்ல அடாவடியான கேரக்டர், அதையும் நல்லா அலப்பறை கூட்டி நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. முனிஷ்காந்த் அவரும் சிறந்த காமெடி இந்த படத்தில் அவரோட முடிஞ்ச அளவுக்கு அவரோட ஸ்கோப் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் படத்தில் முக்கியமான கேரக்டர் அருள்தாஸ், அவரும் சொல்லவே வேணாம். ஒரு சிறந்த நடிகர், நேர்த்தியான நடிகர். அதுக்கப்புறம் பல படங்களில் கவனம் எடுத்து சிங்கம்புலி இதுலேயும் நல்ல காமெடி, அப்புறம் உலகநாயகன் ரசிகராக வந்து கவனம் இருக்கிறாரு. பல காட்சிகளில் கிட்டத்தட்ட உலகநாயகன் ரசிகராக மாறிட்டாருன்னே சொல்லலாம். அதெல்லாம் படத்தில் கமல் அவர்கள் டீட்டெயிலிங்கில் அவரை வச்சு தான் வரும் படம். நல்லா பாருங்கள், உங்களுக்கே புரியும். அது இல்லாமல் படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் கவனம் இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பவுனித்தாய் அவங்க மருமகளை வர 3 கேரக்டரு, அது இல்லாமல் அந்த ரெபேஷியரோட பையன், அப்புறம் அந்த முறை பொண்ணு, அந்த பையனுக்கு முறை பொண்ணா வர பொண்ணு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேரக்டரில் வரவங்க எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னால் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக். நிவாஸ் கே பிரசன்னா ஒரு சிறப்பான மியூசிக் வழங்கக்கூடியவர். இந்த படத்துலேயும் நல்ல சிறப்பான பாடல்கள்லாம் படத்தோட ஒன்றி வர மாதிரி. அது இல்லாமல் படத்தில் ரெட்ரோ பாடல்கள், குறிப்பாக சொல்லணும்னா கமல் அவர்கள் பாடல்கள்லாம் நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல்டை கொடுக்குது. அந்த ஃபீலிங்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அது இல்லாமல் படத்தில் வந்து கேமராவும் சிறப்பாக பங்களிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு டீட்டெயிலிங்னு சொல்லணும்னா அந்த ஆர்ட் டைரக்ஷனு, அந்த மதுரை வட்டார பகுதி, அந்த கருமாத்தூர் மாதிரியான பகுதிகளில் உள்ள என்ன வட்டார வழக்கு, அந்த ஒரு உடைகள், நேர்த்தியான ஒரு விஷயங்கள், அந்த ராதி அவர்கள் ஒரு சீனில் சாப்பிட்ற மாதிரியான அந்த கும்பா மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தோட ஆர்ட் டைரக்ஷனுக்கு பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் படத்தில் முக்கியமான விஷயம் டயலாக்ஸு. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ கிளைமேக்ஸில் அந்த பல்லாங்குழியை வச்ச ஒரு டயலாக்கு, அது இல்லாமல் டாக்டர் வந்து இன்னொரு டாக்டருக்கு அவங்க மொழியில் சொல்லுங்கள், நீங்கள் இங்கிலீஷ் சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும், உங்கள் மேதாவித்தனத்தை காமிக்காதீங்க, அது இல்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு சீன்ஸு, அது மாதிரி ஆஸ்பத்திரியில் நடக்கிற அந்த சீன்ஸ் நல்ல மெசேஜ். அதெல்லாம் பாலசரவணன் வச்சு ஒரு அந்த ஆம்புலன்ஸ்குள்ளே ஒரு மெசேஜ். அதெல்லாம் பல்லாங்குழி ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்லாங்குழி ஒரு மெசேஜ். அது இல்லாமல் ராதி அவர்கள் பெண்ணியத்தை பற்றி சொல்கிறது, படிப்பு ஒரு அவசியம், அப்புறம் அந்த பணத்தை எப்படி பெண்களுக்காக அவங்க சேர்த்தாங்க, அது எப்படி கஷ்டப்பட்டு சேர்த்து அவங்களுக்காக படித்தாங்க, அது 4 பங்காக்குனாங்க. எல்லா விஷயத்தையுமே கிளைமேக்ஸில் ப்ரீச்சிங் மோடில் சொல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலச்சந்தர் அவர்கள் படம் மாதிரி நல்ல ஒரு ஒரு கருத்தாக சொல்லியிருக்குது. படத்தோட இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் மைனஸே இல்லைன்னா சில விஷயங்கள் எனக்கு உடம்படலை. என்னென்னா படத்தோட லென்த்தை வந்து ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக குறைச்சிருக்கலாம். அது இல்லாமல் ஒரே இடத்தை சுற்றி சுற்றி வர மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. படத்தில் வந்து 2, 3 ட்விஸ்ட் இருக்குது. ஒரு ட்விஸ்ட் வந்து இளவரசு அவர்களால் வரும். அது இல்லாமல் கிளைமேக்ஸில் முனிஷ்காந்த் அவர்களை வச்சு ஒரு ட்விஸ்ட் வரும். அது இல்லாமல் இந்த மாதிரி 2, 3 ட்விஸ்ட்லாம் நல்லாவே இருக்குது. படத்தில் கருத்துக்களும் எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் கிறிஸ்பாக வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் என்ன அளவில் ஃபீல் ஆச்சு. அது இல்லாமல் படத்தில் ஒரு மெசேஜுக்காகவே படம் வந்து கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, வெர்டிக்ட் என்னன்னா, இந்த படம் கண்டிப்பாக பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான். பெண்களுக்கான கருத்துக்களை வந்து நல்லா போல்டாக சொல்லியிருக்காரு இயக்குனர். அதையும் வந்து ப்ரீச்சிங் மோட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மைல்டாக சொல்லியிருக்கிறது அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். நல்ல ப்ராமிசிங் டைரக்டர் தெரிகிறாரு. மொத்த குழுவுக்கும் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களையும். படம் நல்ல ஒரு இந்த வருஷத்தில் ஒரு நல்ல படம்னு பேர் வாங்கியிருக்கு. ஸோ இந்த படம் தேட்டர்களில் பார்க்கக்கூடிய படம் தான். கண்டிப்பாக ஓடிடியில் வரும்போது கொண்டாடக்கூடிய படம் தான். அந்த தேட்டரில் அந்த வைப்போட எல்லா மக்களோட சேர்ந்து பார்க்கும்போது அந்த காமெடி காட்சிகள்லாம் நல்லாயிருக்கும். அந்த படத்தில் எனக்கு பல காட்சிகள் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி வந்து சப்ஜெக்டிவ் தான். ஸோ சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஒன்றி வர மாதிரியான காமெடிகள், குறிப்பாக சொன்ன பாலசரவணன் அவர்களை வச்சு வர காமெடி, அப்புறம் அந்த ஒரு இன்னொரு சின்ன கேரக்டர் வந்து அந்த ஒரு காட்டுக்குள்ளே அந்த கோயில் மதுரை வீரன்ஸ் மாதிரியான அந்த சாமி கோயிலில் இருக்க ஒரு கேரக்டர், குடியார கேரக்டர் எல்லாமே படத்தில் வந்து மைல்டான காமெடியை கொண்டு வரதுக்கு நல்லா இருக்குது. ஸோ படம் பார்த்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரையம்சம் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.